Hi guys, welcome back to Irfan Review. இந்த வீடியோ என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்குன்னா மதராசி இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். படம் பார்த்துட்டு வந்தாச்சு. படத்தோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குது, படம் பார்க்கலாமா வேண்டாமா, படம் எந்த ஜெனராக உருவாயிருக்கு, இதில் சோஷியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்களா எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். யாரோ புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பத்தில் பெல் இருக்கும் வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ டாட்டா நோட்டிஸ் இருக்கும். ஏஆர் முருகதாஸ் அவங்க இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காங்க. அனிருத் அவங்க இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காங்கன்னு சொல்லாங்க. சிவகார்த்திகேயன் அவங்க ஹீரோ நடிச்சிருக்காங்க. ருக்குமணி வசந்த் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து வில்லன் கேரக்டரில் வந்து துப்பாக்கி படத்தில் வந்து வில்லன் வித்தியத்து அவர் நடிச்சிருக்கான்னு சொல்லாங்க. அது மாதிரி படத்தில் ஏற்பட்ட இருக்கான்னு சொன்னால் சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி நம்ம டான்ஸ் ரோசி அவங்க வில்லனாக நடிச்சிருக்காங்க. 2 வில்லனாக இருக்காங்க. இப்போ வாங்க படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்குள்ளே ஒரு பயங்கரமான ஆயுதத்தை உள்ளே கொண்டு வராங்கன்னு சொல்லாங்க. அந்த பாம்பெலாம் இருக்கும் பாருங்கள், அதை வந்து திருடனுங்கள் எல்லாம் வந்து வில்லன் ஆளுங்கள்லாம் உள்ளே கொண்டு வராங்க. அது கொண்டு வர்றதை தடுக்கிறதுக்காக நம்ம எஸ்கே அவங்க பயங்கரமாக போராடுறாங்க. எஸ்கேக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க லவ்வரை நினச்சி மனநோய் பாதிப்பாயிருதுன்னே சொல்லாங்க. அவங்கள நினச்சி மனநோய் பாதிப்பாகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லன் ஆட்களும் வந்து அட்மிட் ஆகிறாரு, வில்லனும் அட்மிட் ஆகிறாங்க. 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆயுதத்தை அந்த சென்னைக்குள்ளே கொண்டு வந்து வேலை செஞ்சாங்களா, அது எஸ்கே தடுத்தாங்களா தடுக்கலையா, படத்தோட ஸ்டோரியில் என்ன சொல்லாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். படம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆனாலும் ருக்குமணி வசந்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த லவ் ஜேனர் வந்து ரொம்ப சூப்பராக கண்டாச்சுன்னு சொல்லாங்க. எஸ்கேக்கு நம்ம தளபதி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட் படத்தில் அந்த துப்பாக்கி பிடிங்க சிவான்னு சொல்லி கையில் கொடுத்துருப்பாங்க. அந்த துப்பாக்கி அங்கே கொடுத்தது அமரனில் லைட்டாக தான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் இந்த மதராசி படத்தில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தாங்க சொல்லணும். படம் முழுக்க பயங்கரமாக ஃபயராக இருக்குன்னு சொல்லாங்க. இது நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த வில்லனை வந்து ஹீரோவாக சொல்கிறதா, நம்ம சிவகார்த்திகேயன் ஹீரோவாக சொல்கிறதானே தெரியல. அந்தளவு ஒரு கன்ஃபியூஷனோட தான் இந்த படத்தை பார்த்துட்டு வந்திருக்கோம். பிஜிஎம் அணி என்னையா பண்ணி வச்சுருக்க, எப்பா வேறு மாதிரியா, நீ தான் ஏன் சீட்டு எச்சில் உட்கார வச்சு பார்க்க வச்ச. அவரோட பிஜிஎம் இந்த அளவு கொடுக்கலன்னா உண்மையாக வேறு மாதிரின்னு சொல்லாங்க. அடுத்தடுத்த லெவலுக்கு அணி அவங்க ஒர்க் பண்ணியிருக்காரு. படம் உண்மையாக சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. இந்த படம் யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜெனர் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். என்னடா இவ்வளோ ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீடு ஒன்று ஆகும் பாருங்க. நம்ம வில்லனோட என்ட்ரி அந்த இடத்துல வந்து இது தம்பிள் பண்ணிட்டு இருப்பாரு, அந்த இதை எடுத்துகிட்டு இருப்பாருன்னு சொல்லாங்க. அந்த இடத்துலேருந்து எக்ஸஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சீன்லாம் வரும்போது எஸ்கேக்கு கூட அந்த அளவு சத்தம் இல்லைங்க. ஆனால் அவருக்கு பயங்கரமான ஒரு கம்பேக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ சத்தம் வந்து தேட்டரில் போட்டோம். பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. அந்த சீன் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தடுத்து நம்ம டான்ஸ் ரோசி அந்த இதில் வருவார் பாருங்க, அதாவது நம்ம ஆர்யா படத்தில் வந்தார் பாருங்க வில்லனா, அந்த டான்ஸ் ரோசி அவரும் வந்து வில்லனோட ஆக்டிங் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். முடிஞ்சால் தொர்றா பார்ப்போம் எஸ்கேவோட டைலாக் சொல்லவுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துலேயே பயங்கரமாக மாசாக இருக்கும். அதாவது நம்ம விஜய் படத்தில் வந்து லீடிங்காக முடிக்கும் போது துப்பாக்கி படத்தில் சொல்லுவாங்க பாருங்கள், ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லி, அந்த டைலாக் மாதிரியே ஏஆர் முருகதாஸ் அவர் இந்த இதுக்கு இவர் டைலாக் கொடுத்துருக்காருன்னு சொன்னாங்க. உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. படம் அடுத்தன ஒரு கெஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தாலும், ஒரு சில இடத்துல கெஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தாலும், ஆனால் அந்த சுவாரஸ்யம் குறையாமல் இந்த அளவுக்கு கொண்டு போனது ஏஆர் முருகதாஸ் இந்த படத்தில் ஜெயிச்சிட்டா இருந்தாங்க சொல்லணும். அணியோட பிஜிஎம் நொறுக்கிட்டு வராரு. பின்னாடி அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவாக இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம டேரக்டர் ஏஆர் முருகதாஸ் எந்த அளவு ஓட்ட முடியுமோ நம்ம அணியை வச்சு பயங்கரமாக ஓட்டியிருக்காரு. அதே மாதிரி நம்ம சிவகார்த்திகேயனை வச்சு பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லாங்க. வில்ல தான் பயங்கர ஹைப்பு கொடுத்து நடிச்சிருக்காருன்னு எனக்கு ஒரு நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்தளவு ஒர்க் பண்ணி நடிச்சிருக்காருன்னா ஒரு பெரிய விஷயம், ஒரு ஹேண்ட்ஸ்அப்னே சொல்லாங்க. அவருக்கு வர சீன் எல்லாமே பிளாஸ்ட் தான், தேட்டரில் பயங்கரமாக தெரிக்குது. அந்த விஜய் அவர் துப்பாக்கி கொடுத்தாரு பாருங்க கோட் படத்தில் சிவாக்கு, அந்த துப்பாக்கியோட சவுண்டு மட்டும் தான் இந்த படத்தில் நீங்கள் கேட்கலாம். பார்க்குற ஆளுகள் எல்லாத்தையும் பயங்கரமாக சுடுவார். அதாவது ஹீரோயினுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்காக வேணாலும் நம்ம சிவகார்த்திகேயன் அவங்க போவாங்க. அதுதான் இந்த படத்தோட கான்செப்ட்டு. ஒரு நார்மலான கான்செப்ட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, ஆனால் இந்த அளவு யோசிச்சு ஏஆர் ரஹ்மான் அவர் ஆக்ஷனாக இந்த படத்தை மாற்றுவார்னு யாருமே எதிர்பார்க்கலைங்க. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது என்ன சொன்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவாக தான் போகும். அதுக்கப்புறம் பயங்கர பிளாஸ்ட்டு தான். படம் எந்த இடத்துலையுமே லேக் ஆகலை. படத்தில் நடித்த கேஸ்டிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னே சொல்லாங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைஃப்பில் நீங்கள் இந்த மாதிரி படத்தை இந்த வருஷத்தில் என்ஜாய் பண்ணுவீங்கன்னா அது இந்த படம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கம்பேக் கொடுக்குன்னு எல்லாமே கூலி படத்தை எதிர்பார்த்தீங்க. கூலி இப்போ ரிலீஸ் ஆகி ஓடி அது ஓரளவுக்கு பட்ஜெட் எடுத்தாலும் இப்போ பேசும் பொருளாக மாற்றிருக்கு நம்ம ஏஆர் முருகதாஸ் படம்னே சொல்லாங்க. அதாவது மதராசி காலை தான் ரிலீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5 ஷோ பக்கம் எல்லா பக்கம் ஓட்டிட்டாங்க. 5 ஷோ 4 ஷோ கம்பல்சரி ஓட்டியிருப்பாங்க. அதில் வந்து ரிசல்ட் படி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. இப்போ நான் படம் பார்த்துட்டு வந்தது எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா ஏஆர் முருகதாஸ் படம் ரீசெண்ட் டைமில் வந்த படம்லாம் பயங்கரமாக கொஞ்சம் அடி விழுந்துச்சு. ஆனால் இந்த
படத்தை பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும், ஜெயிச்சிட்டாருன்னே சொல்லாங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற சார் 10/8.5 சொல்லாங்க. கண்டிப்பாக தேட்டரில் பார்த்துட்டு யாரையும் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை விவர்ஸ்.